சிவாஜி தான் சொன்னாரே இந்த பையனை நான் எடுத்துன்னு போகிறேன் சினிமாக்குன்னு சொல்லி இந்த நாடகம் மூலமாக தான் ஒரு சிவாஜி சாரோட பார்மகளை பார்ப்படத்தில் ஹி ஸ்டார்டட் ஹிஸ் கெரியர். எங்கள் மூளையெல்லாம் கடைசியில் எடுத்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஏன்னா ஜாஸ்தி நாங்கள் யூஸ் பண்ணல. உங்கள் மூளையெல்லாம் துரு பிடிச்சிருக்கேன்னா அவ்வளோ யூஸ் பண்ணுற நீ மூளைன்னு நாங்கள் சொல்லுவோம். அவரே சில சமயம் விமர்சனம் பண்ணிச்சு ஹார்ஷாக பண்ண, பட் அவரை வலிக்காமல் அடிப்பார். அதுதான் பிராமணிசம் தப்பாக எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அதை ஒன்று பாராட்டுறாங்க, இல்லாட்டா விமர்சனம் பண்ணுறாங்க. இதுதான் ஏன் பிராமணிசம்னு ரொம்ப அழகாக சொன்ன அந்த சீரியல். என்னடா இந்த மாதிரி படத்துலலாம் டபுள் மீனிங் எல்லாம் பேசுகிறேன், நீ என்னடா கன்றாவி இதெல்லாம் தெரியும். நீங்கள் வந்து ப்ராப்ளமை மட்டும் எடுத்து சொல்கிறீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அம்மா கேட்டாங்க, சொல்யூஷனே சொல்ல மாட்டேங்கிறேன் நீ. ஒன்று நேற்று அவர் பாடி பார்க்கும்போது என்ன தோணுதான், இதுதான் நான் முதல் தரம் ஷோவை இன்ஆக்டிவாக பார்த்துருக்கேன். அது வந்து போற்றப்பட வேண்டிய ஒரு மூளை சார். சில எனி திங் ஈ கேன் கிராஸ்ப் வெல். அவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி நல்லா படிப்பார், ரொம்ப பக்தி உள்ளவர், கடவுள் பக்தி உள்ளவர், சீனியர்ஸ் மேலே ரொம்ப மரியாதை உள்ளவர். என்ன மாதிரி அவருக்கும் 2 பேர் ரொம்ப உயிர்னா சிவாஜி சார் ஒன்று உயிர், எம்எஸ் விஸ்வநாதன் உயிர் அவருக்கு. அண்ட் பொலிட்டிக்கல் சட்டையர் ஆரம்பத்திலே இது பண்ணதுனால தான் அவருடைய அந்த ஒரு கடந்த 10-15 வருஷமாக இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரொம்ப விரும்பப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரிஸ்ட் கமெண்டேட்டர்னு பேர் வாங்கினார். அவரோட பிரெயின்ஸ் நாங்கள்லாம் கலாட்டாக சொல்லுவோம், ஷோ எங்கள் மூளையெல்லாம் கடைசியில் எடுத்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஏன்னா ஜாஸ்தி நாங்கள் யூஸ் பண்ணல. உங்கள் மூளையெல்லாம் துரு பிடிச்சிருக்கேன்னா அவ்வளோ யூஸ் பண்ணுற நீ மூளைன்னு நாங்கள் சொல்லுவோம் அவரை. அப்படி ஒரு பிரெயின், ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிரெயின். அந்த மாதிரி ஒரு எந்த விஷயத்தையும் ஒரு லைட்டராக பார்த்து ஆனால் மெசேஜும் கன்வே பண்ணுற மாதிரி ஒரு பிரெயின் இனிமேல் கிடைக்கிறது, சட்டையரிஸ்ட் கிடைக்கிறது கஷ்டம், இந்தியாவிலே கிடைக்கிறது கஷ்டம். சில பேர்லாம் நல்ல சட்டையர் ஹார்ஷாக இருக்கும், ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ நானே சில சமயம் விமர்சனம் பண்ணிச்சு ஹார்ஷாக பண்ணுவேன், பட் அவரை வலிக்காமல் அடிப்பார். அதுதான் நீங்கள் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் வலிக்காமல் அடிப்பார், அதான் விஷயம். லேட்டஸ்ட் ஸ்டேஜில் பண்ணது எங்களோட பண்ண ஒரு படம், ரஜினி சாரோட பண்ண கழுகு. அதில் ஒரு ஜேர்னலிஸ்டாகவே வருவார். பட் அந்த சமயத்துலாம் அவருக்கும் ரஜினிக்கும் ரொம்ப நட்பு உண்டாச்சு. ஐயோ, ரஜினி வந்து அவரை ரொம்ப ரெஸ்பெக்ட், சாதாரண ரெஸ்பெக்ட் இல்லை. ப்ராபப்ளி அவர் என்ன கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட், ஒரு கே பாலச்சந்தர் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்டில் நெக்ஸ்ட் ரேஞ்சில் வச்சுருந்தது அவர் ஷோவை தான். அதனால தான் நீங்கள் பாருங்கள், அவர் உடம்பு சரியில்லாத போது கூட ஷோ ஆசைப்பட்டார்னு அவருக்குன்னு தனியாக ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணி கபாலி படம் போட்டு காமிச்சார்ல. ஏன் அவரோட எங்கே பிராமணன் நீங்கள் படித்தீங்கன்னா யாருமே சொல்லாத பல ஃபிலாசபிஸ். பிராமணிசம் தப்பாக எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு அதை ஒன்று பாராட்டுறாங்க, இல்லாட்டா விமர்சனம் பண்ணுறாங்க. இதுதான் ஏன் பிராமணிசம்னு ரொம்ப அழகாக சொன்ன அந்த சீரியல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியல்ஸ் எவர் டேக்கன் ஆன் டிவி. ஜெயா டிவியில் வந்தது. அழகாக வந்து முதல்ல அவர் கொஞ்சம் பேசுவார், அதை வச்சு ஒரு எபிசோட் மாதிரி ஒன்று வரும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியல்ஸ் அது. எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டியது ஒன்று. ஏன்னா சில விஷயங்கள் அப்படி எடுத்து சொன்ன விஷயம் அவர். பூவோட நாருக்கு தான் சார் மதிப்பு. ஒருத்தனை கேவலமா பேசுற போதுதான் இவ்வளவுதான். பூன்னா கேவலம், நாருந்தா மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாம் நாருன்னு தான் சொல்றோம். தகப்ப நாரு, மாம நாரு, கோ நாரு, மூப்ப நாரு. எங்களோட நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்காரு ஆரம்ப காலத்தில். பட் முதல்ல அவர் வந்தது என்னென்னா நடிக்க வரல, சும்மா ஜாலியாக வந்து எங்களுக்கு சீன் செட்டெல்லாம் ப்ராப்பர்ட்டியெல்லாம் எடுத்து வைப்பார். அப்படி பண்ணிட்டு இருந்துச்சு. சமய சஞ்சீவின்னு ஒரு நாடகத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ரோல் ஒன்று வரும். அந்த ரோல் நீ பண்ணுறியாச்சோ, நீங்கள் பார்க்கட்டும், நான் பண்ணுறேன்னாரு. அது என்ன மாதிரி ரோல்னா 65 வயசு கிழவ ரோல். ஆனால் அப்பா ரொம்ப சின்சியர். எங்கள் அப்பாவுக்கு பயந்துட்டு 4:30 மணிக்கே வந்து பயங்கரமாக தாடியெல்லாம் ஓட்டின்னு. ஆனால் அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் அது. தனக்கு சீன் இல்லைன்னா ஓரமாக ஒரு பெஞ்ச் இருந்தால் அழகாக தூங்கிடுவார். அந்த சீனுக்கு முன்னாடி யாரோ எழுப்பி விட்டால் கரெக்டாக எழுந்து அப்படியே வந்து டைலாக் சொல்லிட்டு போயிடுவார். அந்த ஒரு சீனுக்காக அண்டர் செக்ரட்டரின்ற ட்ராமாவில் ஜெயலலிதா மேடம் அவர்களுக்கு ஹீரோவாக அவர் பண்ணி அந்த சமயத்தில் எங்கள் ட்ரூப்புக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்தார். ஒரு ட்ரூப் ஒரு மாதிரி பிரிகிற ஸ்டேஜில் இருந்தது. எங்கள் அப்பா வந்து இனிமேல் நடத்தணுமா அந்த ட்ரூப்புன்றச்சு. இல்லை, எங்கள் அப்பா மேலே ரொம்ப உயிர் அவருக்கு, அதனால் நான் இருக்கேன் சப்போர்ட்டுக்குன்னு. அவர், சந்தியாம்மா, அவங்க ஜெயலலிதா, எங்கள் அப்பா எல்லாம் சேர்ந்து அண்டர் செக்ரட்டரின்னு ஒரு பெரிய ஹிட் நாடகம் போட்டாங்க. அந்த சமயத்தில் அவர் விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ்னு அவரோட குழு ஆரம்பித்ததுனால எங்ககிட்ட அன்பா ஆசீர்வாதத்தோடு எங்கள் அப்பா கிட்ட விடைபெற்று கொண்டு தான் அவர் ட்ரூப் ஆரம்பித்தார். விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து உச்சத்தை தொட்டுது அந்த காலத்தில், பெரிய விஷயம். அண்ட் பெரிய விஷயம் என்னென்னா, அவர் எங்கள் நாடகத்தில் வந்து பெட்ரால் தான் பிள்ளையான்னு ஒரு நாடகம் நடித்தார். அதில் மெக்கானிக்கல் மாடசாமின்னு ஒரு ரோல் பண்ணுவார். அந்த நாடகத்தை படமாக்கணும்னு முடிவு எடுத்து சிவாஜி சார் வந்து பார்த்தபோது சிவாஜி தான் சொன்னாரே இந்த பையனை நான் எடுத்துன்னு போகிறேன் சினிமாக்குன்னு சொல்லி இந்த நாடகம் மூலமாக தான் ஒரு சிவாஜி சாரோட பார்மகளை பார்ப்படத்தில் ஹி ஸ்டார்டட் ஹிஸ் கெரியர். பட் நான் அவரோட அட்மையர்னா அவருடைய ட்ராமாவுக்கு தான். அவருடைய ட்ராமாஸ் அதெல்லாம் அந்த காலத்தில் எத்தனை தரம் பார்த்துருப்போன்னு எங்களுக்கே தெரியாது. தோ எங்கள் கூட இருந்து நடிச்சிட்டு போனவர் தான் மாதிரி அவருடைய எழுத்து வித்தியாசமாக இருந்தது. அவங்களோட நாடகத்தில்
ஒரு கடுமையான விமர்சனத்தை எவ்வளோ அழகாக சொல்ல முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தவர் சோ. கடைசியாக அவர் பார்த்த நாடகம் வந்து சுதேஷையர்னு நினைக்கிறேன். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் அந்த பிள்ளையை. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் மேடம் அது அப்படின்னு வந்து பார்த்தாரு. ஸோ அதெல்லாம் ஓப்பனாக சொல்லுவார். சிலதெல்லாம் நான் வந்து சினிமாவில் பண்ணும்போது ரே என்னடா இந்த மாதிரி படத்துலலாம் டபுள் மீனிங் எல்லாம் பேசுகிறேன் நீ என்னடா கன்றாவி இதெல்லாம் அப்படின்னுவார். ஓப்பனாக சொல்லுவார். சரி என்னெல்லாம் ஜனங்க 5-6 வயசில் என்ன பார்த்தவர் அந்த உரிமை அவருக்கு இருக்குல்ல. யாருமே தெரியும். ஆரம்பத்தில் ஒரு ஹெரால்டு வண்டியில் வருவார் எங்கள் ரிஹர்சல்ஸுக்கு. அவர் இந்த டிடிகேல ஒர்க் பண்ணிச்சேன். அது வந்து எல்லோரும் வச்சுருக்கிற வண்டி மாதிரி ஸ்டாண்டர்ட் கலர் கிடையாது. அது வுட் பெயிண்டிங் மாதிரி ஹேண்ட் பெயிண்டட் கார் வச்சுருந்தார் ஸ்பெஷலாக. அது மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டிஸ் வித்தியாசமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவர். நாங்கள் எல்லாம் என்ன சோ பின்னாடி ஒருத்தன் மெஷின் கண்ணோட வரான்டா ஜாலியாக அவனு ட்ராமெல்லாம் பார்த்துட்டுருக்கேன், என்னோடய சினிமாலாம் பார்த்துட்டுருக்கேன். ஏதோ வரேன் ஏதோ சொல்லியிருக்கா ஏதோ கேட்டகரின்றா என்ன சுடுவான்றா என்ன எவன்டா சுட்டு என்ன சுட்டு என்னடா பிரயோஜனம் அப்படின்னு தான் பேசுவார் அவர். தட் இஸ் இஸ் ஆட்டிடியூட். எல்லாம் ஒரு விஷயம் நல்லா நினைவு வச்சுக்கணும். இனிமே வாக்குறுதி கொடுத்துட்டு ஏமாத்துறதுன்ற வேலை நடக்காது. ஏன்னா வாக்குறுதி கொடுத்துட்டு ஏமாத்துற எம்எல்ஏங்களை ஜனங்க திருப்பி அழைச்சிக்கலாம்னு புது சட்டம் வரப்போகுது. அப்படி ஏமாத்துற எம்எல்ஏவுக்கு பதவி போயிடும். அதனால எல்லா எம்எல்ஏங்களும் பயந்து பயந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாங்க. நீங்க தைரியமா எந்த அயோக்கியனையும் நம்பலாம். ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டதுக்கு அருமையாக பதில் சொன்னார் அவர். நீங்கள் வந்து ப்ராப்ளமை மட்டும் எடுத்து சொல்கிறீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. இது எங்கள் அம்மா கேட்டாங்க, சொல்யூஷனே சொல்ல மாட்டேங்கிறே நீ சொன்னாங்க. அப்போ அவர் சொன்ன பதில் தான் அவர் யாருங்கிறத டிஃபைன் பண்ணிது. நான் வந்து தெர்மாமீட்டர்னு சொன்னார் அவர். ஐ எம் அ பொலிட்டிக்கல் தெர்மாமீட்டர். யாருக்கு ஜுரம் இருக்குது என்ன ஜுரம் இருக்குங்கிறத சொல்லுவேன். அது மருந்து கொடுக்கறது என் வேலை இல்லை. ஒன்று அவங்களே கொடுத்துக்கணும், இல்லை நல்ல டாக்டரை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணும். நான் வந்து ஐ எம் அ பொலிட்டிக்கல் தெர்மாமீட்டர். இதுதான் அவருடைய இது. தட் டிஸ்கிரைப்ஸ் இம் பியூட்டிஃபுல்லி. ட்ரூப் மெம்பர்ஸுக்கு மிகப்பெரிய இழப்பு, மிகப்பெரிய இழப்பு. அவங்களெல்லாம் வெளியில் சொல்லிக்கலே தவிர நீங்கள் நீலு சாரோட ஆர்டிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இழப்பு. அண்ட் அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரசிகர்கள் இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. அவங்களுக்கு அது மிகப்பெரிய இழப்பு. காத்தால் எழுந்தால் அந்த துக்ளக்கை படிக்கணுங்கிற காஃபி சாப்பிட்ற மாதிரி துக்ளக் படிக்கிறதுன்ற ஒரு செட் ஆஃப் ரசிகர்கள், அவங்களுக்கு அது மிகப்பெரிய இழப்பு. ஒன்று நேற்று அவர் பாடி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதான், இதுதான் நான் முதல் தரம் ஷோவை இன்ஆக்டிவாக பார்த்துருக்கேன். இல்லாட்டா ஷோன்னா ஒரு ஸ்பீடு தான், ஒரு பரபரப்பு தான், ஒரு கலாட்டா தான். இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஷோ. அவரை வந்து மரணம் மட்டும்தான் அவரை படுக்க வைக்க முடியும். அது பண்ணிடுது, அவ்வளோதான்.